ஹாய் ஹோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஜய் சாருடைய உண்மையான திட்டம் என்ன அப்படின்றது ஓரளவுக்கு இப்போ எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். ஸோ அவருடைய ஒட்டுமொத்த திட்டமும் கேம்பெயின் போகணுன்றது கிடையாது, எப்படி கேம்பெயின் போகாம எஸ்கேப் ஆகணும் அப்படின்றது தான். இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இப்போ வெளியே வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும், விஜய் சார் என்ன சொன்னாரு, நான் ஜெயிச்சதுக்கு அப்புறமா உங்க எல்லாரையுமே கிராமம் கிராமமா வந்து பாப்பேன். எப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறமா கிராமம் கிராமமா வந்து பாப்பேன்? என்ன சார் இது அநியாயமா இருக்கு. ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து பாப்பாராம். அப்படி இருக்கும்போது இவர் எப்படிப்பா வந்துட்டு தெரு தெருவா போயிட்டு பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்னு ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு டவுட் இருந்துச்சு. இப்போ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு வந்துகிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன், தேர்தல் அதிகாரியிடம் போயிட்டு, அவர் பேரு குமரகுருபரர், அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு லெட்டர், ஒரு நார்மலான ஒரு லெட்டர் பேரை காமிச்சு எங்களுக்கு பெர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த தேர்தல் அதிகாரி என்ன செஞ்சிருக்காருன்னா, பெர்மிஷன் வாங்கணும்னா அதுக்குன்ட்டு சில முறைகள் இருக்கிறது. அதாவது நீங்க 2 நாளைக்கு முன்னாடியே சுவிதா அப்படின்னு ஒரு அபிஷியல் வெப்சைட்ல நீங்க அதுக்கான பெர்மிஷன் வாங்கணும், அதாவது அப்ளிகேஷன் பண்ணணும். அதையும் சும்மா தான் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். ரெண்டாவது கார்பரேஷன் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும், அதாவது நடத்தக்கூடிய இடம் குறித்து கார்பரேஷன் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். போலீஸ் கிட்ட அந்த இடத்துல மக்கள் கூடுனா அதுக்கு பாதுகாப்பு சரியான முறையில் அதிகப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். இப்படி ஒரு சில பேர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த பெர்மிஷன் லெட்டரோட ஒரு இந்த மாதிரி நான் உங்ககிட்டயும் பெர்மிஷன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் அதிகாரி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். அதையும் சுவிதா அப்படின்ற ஒரு அபிஷியல் வெப்சைட்ல தான் வந்துட்டு அந்த அப்ளிகேஷனை பண்ணிருக்கணும். அது எல்லாமே சரியாக இருக்கும் பட்சத்துல ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துல நாங்க பெர்மிஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு தேர்தல் அதிகாரி குமரகுருபரர் சொல்லியிருக்காரு. நம்ம தலைக்கு எவ்வளவு பெரிய இதுல பாத்தீங்களா, உடனே வந்துட்டு எனக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, அங்க பல் தோண்டி வச்சிருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு நம்முடைய விஜய் அவர்கள். அதாவது அந்த ஏரியா உங்களுக்கே நல்லா தெரியும். சென்னையில இருக்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி பெரம்பூரை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பெரம்பூர்ல 3000 பேர் கூடுற மாதிரி ஏதாவது இடம் இருக்கிறதா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுவும் பெரம்பூர் மாதிரியான ரொம்ப 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 டிராபிக் அதிகமா இருக்க ஏரியாவில் மார்னிங்லயே அங்க போக முடியாதுங்க. கிட்டத்தட்ட நான் பெரம்பூர்ல தான் மேக்சிமம் நிறைய டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ மார்னிங்லேயே அந்த பக்கம்லாம் போக முடியாது, அவ்வளோ கூட்டமா இருக்கும். அந்த ரேவதி ஸ்டோர் சைட்லாம் வாய்ப்பே கிடையாது. எங்க பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 இல்ல 20 ரோடு தான் இருக்குமே அந்த இடத்துல. ஒரு ஜங்ஷன் சொல்லி பார்த்தா கூட ரொம்ப கல்லு முள்ளு கடுமோடா தான் இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். அந்த இடத்துல எல்லாம் 3000 பேர் ஒன்னா கூட்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதை சொல்லிதான் போலீஸ் வந்துட்டு அந்த விஷயத்த நிராகரிப்பு செஞ்சிருக்காங்க, அந்த இடத்துல கூட்டுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு. அதுவும் இல்லாம அந்த இடத்துல கிட்டத்தட்ட பள்ளம் வந்துட்டு தோதி 1 வாரம் ஆகுது. இத அந்த ஏரியா மக்களே வந்துட்டு நக்கீரன் பத்திரிகை கொடுத்த அந்த டைரக்டர் நேரடியா வந்துட்டு மக்கள் கிட்ட போய் மேய்க்க எடுத்து போய் கேட்பாங்கல்ல, அவங்க சொல்லியும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது முதல் விஷயத்திலேயே அவுட். திமுக தான் காரணம்னு சொல்றாங்க, என்ன செய்யுதுன்னு தெரியல சார். விஜய் சார், நீங்க தற்கொலை இல்ல ஆச்சரியக்குறின்னு சொல்றீங்க, இந்த மாதிரி நடந்தா என்ன பண்ண முடியும்? எப்ப வந்துட்டு தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களோ அப்பவே திமுகவுக்கு எதுலயுமே அதிகாரம் கிடையாது. தேர்தல் அதிகாரி தான் எல்லாத்தையுமே பண்ணணும். கேட்டா சேகர் பாபு அவர்கள் சில அதிகாரிகளை கையில் கோட்டு கொண்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சேகர் பாபுக்கு கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா தேர்தல் அதிகாரியை போய் இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது. அவர் அமைச்சரா இருக்கட்டும், அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கட்டும். ஆனா இதுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது சார். நீங்க எதை வச்சு இந்த குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்து வைக்கிறீங்கன்னே தெரிய மாட்டுது. சரி, இத கூட பரவாயில்ல, மன்னிச்சிடலாம். ஆனா இதை வச்சு பார்க்கும்போது நல்லா தெரியுதுல அவர் எதை சொல்ல வராருன்னு. அதாவது எங்களை பார்த்து பயப்படுறாங்க, எங்களை பரப்புரை செய்ய விட மாட்டாங்க, எங்களை கேம்பெயின் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே தவிர்த்துட்டு முதல்ல அப்ளிகேஷனை ஒழுங்கா கொடுங்க சார். சரியான முறையில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி அப்ளிகேஷனை கொடுங்க அப்படின்னு தேர்தல் அதிகாரி முதற்கொண்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு தெம்பு இல்ல, வக்கல்ல, சரியா அதை எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி அனுபவமும் கிடையாது. இது எதுவுமே கிடையாது. இருந்தாலும் பாருங்களேன், அப்ளிகேஷன் எதுவுமே கொடுக்க மாட்டாரு, ஒழுங்கா வந்து ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாரு. ஆனா திமுக எங்களை பார்த்து பயந்துடுச்சு, எங்களை பரப்புரை பண்ண விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. எந்த விதத்துல சார் நியாயம்? கொஞ்சம் கூட புரியவே இல்லை சார். இது ஒரு பக்கம் இருக்க, அவருக்கு இப்ப இருந்தே தெரியுதுல, அவர் வெளியே வந்துட்டு வெயில் வேற பயங்கரமா இருக்கு சென்னையில, அவர் கேம்பெயின் பண்ண வரணும்லாம் விருப்பமே கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்லி சொல்லி திமுக எங்களை வரவிட மாட்டுதுன்னு சொல்லியே அப்படியே நாட்களை கடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அவருக்கு உண்மையிலே வந்துட்டு மக்களோட மக்களா இறங்கி நின்று நான் வந்துட்டு ஓட்டு சேகரிக்கணும் அந்த எண்ணெல்லாம் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னை பார்க்க வந்த தொண்டர் ஒருவர்
சமீபத்தில் இருந்து போனா. ரொம்ப சின்ன பையன், காலேஜ் படிச்சுட்டு இருக்கவரு. 18-19 வயசு தான். அவங்க அப்பா பால் வித்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு உருக்கமா பேசணும்தான் கேட்டோம். அந்த சாவுக்கு கூட கொடு சார் அவரு. அப்படிப்பட்டவரை மக்களோட மக்களா இறங்கி வந்து ஓட்டு சேகரிக்க போயிட்டு போறாரு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாருங்களேன். இந்த பொன்ராய் விஷயம் இருக்குல்ல, அவர் வந்துட்டு தன் கட்சி பெண்களை அவமானமா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லினாரு விஜய் சார். 8 மணிக்கு சரித்திரத்திலேயே நைட்டு 8 மணிக்கு, அதாவது 6 மணிக்கு மேல போயிட்டு டிஜிபி ஆபீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததெல்லாம் பெரிய மேட்ரு. இதை விட ஒரு பெரிய மேட்ரு என்னன்னா, அவர் டிஜிபி ஆபீஸ்க்குள்ள போனது 8 மணிக்கு, வெளியே வந்தது 8 நாளுக்கு. 4 நிமிஷத்துல டிஜிபியை பார்த்துட்டு கம்ப்ளைண்ட கொடுத்துரு. வாட்ட ஸ்பீடியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்னவோ, ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவர் கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துகிட்டு இருந்தாரு. நான் தங்கச்சியா வந்துட்டு போறோம், அக்காவா வந்துட்டு போறோம், தேவைப்பட்டா பொண்டாட்டியா வந்துட்டு போறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் கொடுப்பாங்க? தயவு செஞ்சு நான் பெண்களை தப்பா பேசுறேன் அப்படின்லாம் கொண்டு வராதிங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். பட் ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? நான் தங்கச்சியா இருப்பேன், அக்காவா இருப்பேன், தேவைப்பட்டா பொண்டாட்டியா வந்துட்டு போவேன். இந்த ஸ்டேட்மெண்ட் சரின்னு நினைக்கிறீங்களா? சரி, இது ஒண்ணு மட்டும் கிடையாது. இன்னொன்னு சொல்லட்டுமா? எனக்கு பிறந்த பொண்ணு ஐசியூல இருக்கா, எனக்கு அவ கூட முக்கியமே கிடையாது, விஜய் சார் தான் முக்கியம், நான் விஜய் சாரை பார்க்க வந்துட்டேன்னு சொன்னாங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம்? இன்னொன்னு சொல்லட்டுமா? இன்னும் நிறைய இருக்கு. என் தங்கச்சி இவருக்கு லேட் பிரெக்னன்சி தான், 5 வருஷம் கழிச்சு இப்பதான் பிரெக்னென்ட் ஆயிருக்கா. இருந்தாலும் விஜய் சாரை ஓடி போய் பார்க்க ட்ரை பண்ணா, கை கொடுக்க பார்த்தா, ஆனா கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் கிட்ட பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம். இன்னொன்னு, ஏன் காசு பணம் இல்லாதவனே 2-3 வச்சுக்கிறான், எங்க கிட்ட காசு இருக்கு, நாங்க 5-6 கூட வச்சுப்போம் அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி 1-2 கிடையாதுங்க, 1008 ஸ்டேட்மெண்ட் இதே மாதிரிதான் போயிட்டு இருக்கீங்க. ஆண்கள் கூட என் தலைவருக்கு நான் வந்துட்டு பொண்டாட்டியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் எல்லாம் சொல்றான். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப அவ்வளவு ஈஸியா தோணுதா அவங்களுக்கு எல்லாம்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே கடுப்பா இருக்குல்ல, ஏன்னா இப்படி கூடவா இருப்பாங்க பெண்கள்லாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த விரக்தியில தான் பொன்ராஜ் அப்படின்றவர், அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்துல் கலாமுக்கு ஆலோசகரா இருந்தவர் சில வருடங்கள். ஸோ அவர் வந்துட்டு அந்த விரக்தியில அது மாதிரி பேசியிருக்காரு. அவர் பேசுனதுக்கு வந்து நான் வாபஸ் கூட வாங்க மாட்டேன், டிவிகேல இருக்க அப்படி பேசிக்கிற பெண்களை தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலுமே அந்த மாதிரி கொடூரமா விபச்சாரிகள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாம நார்மலா வந்துட்டு விமர்சனம் செஞ்சிருக்கலாம். பிகாஸ் விமர்சனம் பண்றது அப்படின்றது ஓகே, ஒரு சரியான முறையில சரியான வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனம் பண்ணா தப்பே கிடையாது. ஆனா விஜய் சார் இதுக்கு கொந்தளிச்சு போய் டிஜிகேல கொடுத்த நீங்க உங்க மனைவியே ஐட்டம் சொன்னாங்க. யாரு? உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ். அஜித்துடைய மனைவி மகளை அசிங்கமா பேசினாங்க உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஏன் நக்கீரன் சாரு அந்த கரூர் சம்பத்தப்ப வேன்ல த்ரிஷாவும் இருந்தாருன்னு சொன்னதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நக்கீரன் சாருடைய மனைவி அவருடைய மகள் போட்டோவெல்லாம் வச்சு அசிங்கமா பேசினாங்க. நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு முஸ்லிம் மதத்தை சார்ந்த பெண்ணை பத்தி அவ்வளவு அசிங்கமா பேசியிருக்கானுங்க. இதெல்லாம் எப்ப சார் கேட்க போறீங்க? ஏமா இந்த மாதிரி பேசாதமா, அன்கான்ற தங்கச்சின்ற அதுக்கப்புறம் பொண்டாட்டின்ற அருவருப்பா இருக்குமா கேட்க அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம்ல. தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி பேசாதீங்க, அது உங்க வீட்டுல இருக்கவங்களே மனசு புண்படுத்தும் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கலாம்ல. உங்க கட்சி பெண்கள் தானே, அந்த ஸ்டேட்மெண்ட் விட்டு அவங்க அதுக்கப்புறம் பேசியிருக்க மாட்டாங்கல்ல. சோ உங்க கட்சி உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் தயவு செஞ்சு ஒருத்தர் பத்தி பேசும்போது அவங்களோட பர்சனல், அதாவது அவங்க மனைவி மகளையோ இல்ல அவங்க வீட்டுல இருக்க பெண்களை பத்தி பேசாம இருங்க அப்படின்னு சொல்லலாம்ல. உங்க கட்சியில இருந்த வைஷ்ணவி வெளியே வந்தாங்க, அதுக்கப்புறமா அவங்கள பத்தி பேசாத வார்த்தைகளா, இதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்க பேசியிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரிலாம் பேசியிருக்க மாட்டாங்கல்ல. நீங்களே ரசிக்கிறீங்க, அந்த பெண்கள் வந்துட்டு நாங்க தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், தேவைப்பட்டா பொண்டாட்டியா இருப்போம் சொல்றது நீங்க ரசிக்கிறீங்க. அதனாலதான் நீங்க அதை பத்தி எதுவுமே பேசதே கிடையாது. என் புருஷனை விட எனக்கு விஜய் சார் தான் பிடிக்கும், ரசிக்கிறாரு, அவரோட ரசிக்கிற மனப்பான்மையா பார்த்தோமே, லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி லிட்டரலி கிட்டத்தட்ட அது எப்படி சொல்றது, சங்கீதா பாஷா சைக்கோபாத், எங்களோட பாஷையில சொன்னா அவர் ரசிக்கிறாரு. அவருக்காக 10 பேர் 50 பேர் சாகிறத ரசிக்கிறாரு. இப்பவுமே பாத்தீங்கன்னா இதான் விஷயம். இந்த பெரம்பூர்ல போயிட்டு கூட்டம் நடத்தணும்னா கண்டிப்பா சொல்றாங்க, அந்த இடத்துல 3000 பேர் ஒன்னா சேரவே முடியாது. ஒருவேளை 3000-4000 பேர் ஒன்னா சேர்ந்தா மறுபடியும் ஒரு சின்ன கரூரா பெரம்பூர் இருக்கோங்க. உங்களுக்கு சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை. சென்னை எவ்வளவு பிஸியான கண்ட்ரி, காலையில ஈவினிங் மத்தியானம் எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்குங்க. அதுவும் பெரம்பூர்லாம் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இடம், ரொம்ப குரூஷியலான இடம் தான். அந்த இடத்துல போயிட்டு 3000 பேருக்கு நல்ல இடத்த காட்டுங்க சார், நல்ல இடம் பெரிய இடமா காட்டுங்க, பர்மிஷன் கொடுக்குறேன்ட்டு போலீஸ் சொல்றாங்க. இப்ப போலீஸே வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றதை கேட்க முடியாது. போலீஸே இப்ப என்ன சொல்லுமா கேட்பாங்க, அந்த இடத்துல தேர்தல் அதிகாரி என்ன சொல்றாங்களோ அதைத்தான் போலீஸே கேட்பாங்க. அது புரியாம நீங்க என்ன பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு புரியல. எல்லாத்துக்கும் டிஎம்கே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாகேந்திரன் என்ன பண்ணாருன்னா, த்ரிஷாவை தாண்டி முதல்ல வசூலுங்கன்னு சொல்லும்போது எங்க சார் போயிருந்தீங்க?
வார்த்தையே வரலையே, அவ்வளவு அசிங்கப்பட்டு பேசுறாரு. நீ த்ரிஷா பின்னாடி இருக்க, நீ ஒரு பொம்பளை பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லும்போது அமைதியா இருந்தீங்களே சார், ஒரு வார்த்தை கூட சொல்லியே. ஏன்னா அவர் பிஜேபி. அப்படி சொல்லும்போது அவரை வந்து டிஎம்கே கூட தொடர்பு படுத்தி பேச முடியாது. விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஜட்டிக்கானா போனா கூட டிஎம்கே தான்ப்பா, பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போறவதான் அவர். தயவு செஞ்சு கொஞ்சம் புரிதலோட அரசியலுக்குள்ள வாங்க. ஏன்னா ஏற்கனவே மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க, இல்லைன்னே சொல்ல முடியாது. ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாற்றம் வேணும், அந்த மாற்றம் நல்ல முறையில இருக்கணும், மக்களுக்கு நல்ல முறையில வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு மேம்படுத்துதல் இருக்கணும்ல. ஆனா உங்களை பார்த்தா நீங்க இன்னும் கீழே போயிட்டு இருக்கீங்க. உங்க கட்சி தொண்டர்களை பார்த்தா பயமா இருக்கு. உங்க கட்சி தொண்டர்களை பார்த்தாலே அந்த ஏரியாவோட வந்துட்டு கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு போயிடணும் போல. இப்படியா சார் இருக்கணும் மாற்றம் அப்படின்றது? உங்க கட்சி தொண்டர்கிட்ட வந்துட்டு ஒரு நேஷனல் மீடியா மைக் எடுத்துன்னு போய் நீட்ட முடியாது. இதுவா சார் மாற்றம்? உங்க கட்சி தொண்டர்கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா மற்ற வீட்டை பெண்களையும் மனைவிகளையும் அவ்வளவு அசிங்கமா அவமானமா ஆபாசமா பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இதுவா மாற்றம்? எவனோ ஒருத்தர மறுபடியும் வந்துட்டு என்ன சொல்றது, பொள்ளாச்சியில நடந்த மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுல ஏமாத்தி வச்சிருக்கான். எதுக்கு? அவன் கூட வந்துட்டு க்ளோஸா வந்தாதான் வந்துட்டு உங்களுடைய மீட்டிங் வர முடியுமா, போட்டோ எடுத்துக்க முடியுமா அப்படி இப்படின்னு பேசி ஏகப்பட்ட பொண்ணுங்களை ஏமாத்தி வச்சிருக்கான். அதுவும் இப்ப வைரலா போயிட்டு இதெல்லாம் எப்ப சார் கேட்க போறீங்க? நீங்க வேட்பாளர்களை வந்துட்டு இந்த செகண்ட் நீங்க வேட்பாளர்களை அறிவிச்சிட்டு இருக்கீங்க. வெளியே உட்காந்து சில பேர் வந்துட்டு அந்த வேட்பாளர் வந்துட்டு எங்க ஏரியாவுக்கு தேவைன்னு கத்தி எங்க இடத்துல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க. அவரை பொறுத்தவரைக்கும் ஒண்ணுதாங்க, ரொம்ப சிம்பிள். அந்த பேப்பர் ஒரு 5 பக்கம் 6 பக்கம் பேப்பர், அதுல வந்துட்டு எமோஷனோட எழுதி கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே சொல்லணும், அவ்வளவுதான். இதுக்கு வேற வந்துட்டு சில பேர் இழுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. என்னத்த சொல்றதுன்னு எனக்கு புரியவே மாட்டுது. இதுல ஆதவர்ஜனா இருக்க எனக்கு தெரிஞ்சு சார், விஜய் சார் தயவு செஞ்சு ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஆதவர்ஜனா அப்படின்றவரு உங்களை குழி தோண்டி புதைக்க வந்த ஆளு. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவரு தான் சார் உங்களை A to Z வந்துட்டு மாட்டி விட்டுட்டு இருக்குது. இங்க சென்னையில இருந்து சிபிஐக்கு கேஸ் கொண்டு போனது யாரு? கரூஸ்க்கு கேஸ ஆதவர்ஜனா. ரஜினி ரசிகர்களை தூண்டி விட்டுறது யாரு? ஆதவர்ஜனா. அஜித் ரசிகர்களை தூண்டி விடுறது யாரு? அந்த பிலிக்ஸ். மறுபடியும் பாத்தீங்கன்னா எங்க ஆள் வெளியே வந்தா செத்தீங்களா நீங்க அப்படின்ட்டு யாரையா சொல்ற? யோ, டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், நாம் தமிழா இருக்கட்டும், இன்னும் எந்தெந்த கட்சிக்காரனா இருக்கட்டும், செத்தா அது ஒரு உயிர். ரொம்ப சப்பையா மேல ஏறி சொல்ற எங்க ஆள் வெளியே வந்தா செத்தீங்களா நீங்கன்ட்டு. ஏற்கனவே 51 பேரை கொண்டுட்டீங்க ஐயா. எந்த அளவுக்கும் போய் பார்க்கவும் இல்லை. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு என்னென்னவோ பேசிக்கிட்டு, உங்க ஆள் டிஜிபி ஆபீஸ் வரும்போது கூட்டம் இல்ல, அந்த இடத்துல அட்லியோட ஃபங்க்ஷனுக்கு போறப்ப கூட்டம் இல்ல, அப்புறம் இன்னொரு ப்ரொடியூசரோ இல்ல யாரோ ஒருத்தர் அவரோட கல்யாணத்துக்கு போறப்பவும் உங்களுக்கு கூட்டம் இல்ல. இது எதுக்குமே உனக்கு கூட்டம் கிடையாது. ஆனா பிளான் பண்ணி பக்காவா ஒரு கூட்டத்தை வர வச்சு அதுல 41 பேர் சாவடிச்சுட்டு எங்க ஆள் வெளியே வந்தாலே கூட்டம் வரும், அதனாலதான் வந்துட்டு நாங்க போய் பார்க்காம இருக்கோம்னு சொல்றதெல்லாம் இதுக்கும் பயங்கரமா முட்டு கொடுப்பானுங்க இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ். அவங்களும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்ல, வல்கர் வாரியர்ஸ் சொல்லிட்டு பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இப்படிப்பட்ட கட்சிக்கு எதுவுமே தெரியும். அதாவது விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதானே எனக்கு தெரியல. அதுதான் ரொம்ப ரொம்ப இன்னும் கஷ்டமான விஷயமாவே அதான் இருக்கு. ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சா இதெல்லாம் பண்ண மாட்டாரோ, இதெல்லாம் தட்டி கேட்பாரோ அப்படின்னு தோணுது. ஆனா இதெல்லாம் அவருக்கு தெரியுமானே தெரியல. இதெல்லாம் யாரோட போய் அப்படி 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவரோட நின்றுடுது போல. அது விஜய் கண்ணுக்கே போக மாட்டுது போல. ஏன்னா விஜய் இத்தனை பேர் ட்ரால் பண்றாங்க, அசிங்கமா பேசுறாங்க, திட்டுறாங்க, அவர்கிட்ட நான் பேனான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க, நீ தயவு செஞ்சு சினிமாக்கே போயின, இதெல்லாம் வந்துட்டு அவர் யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இதெல்லாம் அவர் கண்ணுக்கே போக மாட்டுது. அவர் ஒரு மதப்ப இருக்காருப்பா. பாத்தியா என்ன பார்க்க எத்தனை பேர் வராங்க பாத்தியா, என்னை பார்த்து 41 பேர் செத்துட்டாங்க பாத்தியா, நாளா வெளியே வந்தாலே 20 பேர் செத்துருவாங்க, 30 பேர். இதெல்லாம் பெருமை வேற பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா எலெக்ஷனை எப்படி வந்துட்டு பெர்மிஷன் வாங்கணும் கூட தெரியல. ஒரு பரப்புரையை மேற்கொள்வதற்கும் ஒரு இடத்துல கூட்டத்தை போடுறதுக்கும் எப்படி பெர்மிஷன் வாங்கணும்னே தெரியல. அந்த இடத்துல குமரகுருபர தேர்தல் அதிகாரி வந்துட்டு செருப்பால் அடிக்க மாதிரி பேசிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கும் டிஎம்கே தான் காரணம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன இளவு என்ன இதுதான் சொல்லுவாங்களே, என்ன ஏது என்ன களம் யாரு கூட மேட்ச்னு எதுவுமே தெரியாம வந்துட்டப்ப அப்படின்னு வச்சு தோத்தும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க சார். நீங்க அதை இங்க செஞ்சு கொஞ்சம் அரசியல முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கலாலும் பரவாயில்ல, அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கலாம். பட் உள்கட்டமைப்பையும் உங்களை சுத்தி இருக்கவங்களையும் சரியான முறையில வழி நடத்துங்க. அதுக்கப்புறமா மக்களை வழிநடத்த ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒருவர் மட்டுமே சிஎம் ஆயிட்டா உங்களை மட்டுமே எல்லா வேலையும் செய்ய விட மாட்டாங்க. உங்களுக்கு கீழே சில பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அதிகாரிகளை போடணும், ஒவ்வொரு அமைச்சர்கள் இருப்பாங்க. அவங்கள நீங்க வழிநடத்தணும். இப்பவே நீங்க அவங்களை வழிநடத்தல, இதுக்கப்புறம் வழிநடத்தி என்ன ஆக போகுது சார், கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அடுத்த வருஷம் கூட வாங்க சார், ப்ராப்ளமே கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மேம். ஸோ உங்களுக்கெல்லாம் என்ன தோணுது அப்படின்றத நீங்க வந்துட்டு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இது போன்ற செய்திகளை உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோட சந்திக்க வரைக்கும் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்றது உங்கள் எம்ஜி.